அதே மாரி இப்ப எனக்கு குளோசஸ்ட் ஃபேமிலி இருக்கும். இப்போ வந்து என் குளோஸ் ஃபேமிலில எங்க அப்பா, அம்மா, என் இன்லாஸ் இருக்காங்கன்னா, ஐ ஹவ் ஓப்பன்லி டோல்ட் தெம். நான் ஐ அம் வெரி சீரியஸ் அபௌட் இட். அவங்களுக்கு தெரிஞ்ச சர்க்கிள்ல இதே மாரி அவங்க ஏஜ் குரூப்ல ஒரு 4 பேர், 5 பேர் நீங்க பண்ணுங்க. அது கூட போதும் எனக்கு. பட் டூ தட் அப்படின்னு நான் அவங்களையும் என்கரேஜ் பண்றேன். சோ அதுவும் ஐ ஹவ் ஆல்ரெடி ஸ்டார்ட்டட் பெர்சனலி. சோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு செயின் மாரி நம்ம அதுவும் இது வந்து ரொம்ப ஏர்லியா பண்ணியிருந்தாலும் வேஸ்ட். சோ இதுதான் கரெக்ட் டைம் நம்மளுக்கு. ஏன்னா இந்த டைம்ல நம்ம புஷ் பண்றம்போது, ஒரு குரூப்லயும், ஒரு இண்டிவிஜுவலாயும் ஒரு 10 நியூட்ரல் வோட்ஸ டர்ன் பண்ண முடிஞ்சுச்சுன்னா, அது நம்மளுக்கு கிரவுண்ட்ல வோட்ஸ்ல ஒரு பெரிய ரிஃப்ளெக்ஷன கிரியேட் பண்ணும். இத வந்து நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். நம்ம ரொம்பவும் இத அ நம்ம எவ்வளோ சீரியஸா நம்ம இப்ப பேசுறோம், இங்க ஆன்லைன்ல பேசுறோம், ஒரு ட்வீட் போடுறோம், எவ்வளோ எமோஷன் ஆறோம் ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு. அது எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி காட்ட வேண்டிய டைம் இது. சோ நம்ம வந்து அந்த அளவுக்கு இத வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி, ரொம்ப சீரியஸா பண்ணி, இது நீங்க வந்து பிரச்சனையே கிடையாது. உங்களால 2 பேர தான் டர்ன் பண்ண முடிஞ்சுச்சுன்னா தப்பே கிடையாது. 2 பேர்கிட்ட தான் கன்ஃபர்மேஷன் பண்ண முடிஞ்சுச்சுன்னா தப்பு கிடையாது. அது கவுண்ட் டசன்ட் மேட்டர். பட் அட்லீஸ்ட் நம்ம ஒவ்வொருத்தரால முடிஞ்ச ஒரு சின்ன பங்களிப்பையும் இதுல நம்ம பண்ணிட்டோம்னா, ஆன்லைன் கேடர்ஸாவும், வெர்ச்சுவல் வாரியர்ஸாவும் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ண எல்லாத்துக்கும் ஒரு ரிசல்ட்டுக்கு வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும். சோ அதனால இப்ப ஜஸ்ட் இது வந்து உங்களுக்கு ஈஸியா சொல்லணும்னா, உங்க WhatsApp கான்டாக்ட்ட போய் பாருங்க. வரிசையா பார்த்துட்டே வாங்க. இதுல யார் யாரெல்லாம் உங்களால ரீச் அவுட் முடியுமோ, குரூப்ல பண்றது எப்பவுமே ஒரு ஃபன்னி மொமெண்ட்டாவும், ஒரு கலாய்க்கிற மாரியும் போயிடும். ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் இதுல இருக்கும். இண்டிவிஜுவல்ஸ பிக் பண்ணுங்க. இண்டிவிஜுவல்ஸ பிக் பண்ணி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா போயி, எலக்ஷன் டே முன்னாடி நீங்க யாருக்கெல்லாம் ரீச் அவுட் பண்ணீங்களோ, ஒரு கணக்கு வச்சுட்டு, ஒரு நோட் பண்ணி வச்சுட்டு, அவங்களுக்கு போயி நோட்டிஃபை பண்ணுங்க. நோட்டிஃபை பண்ணி, "வி ரியலி நீட் டூ கன்வெர்ட் வோட்ஸ்." தலைவர் சொல்ற மாரி இங்க ஒவ்வொரு வோட்டும் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க நம்ம காட்டப் போற டிஃபரன்ஸ் வந்து, இட் இஸ் நாட் டூ ஜஸ்ட் மேக் அவர் லீடர் வின். இங்க வந்து நம்ம ஒரு ஒரு இவ்ளோ நாள் இருந்த ஒரு மித்த பிரேக் பண்ண போறோம். இவங்க 2 பேர் தான் எவனாலயும் வர முடியாதுன்னு இவ்ளோ நாள் இவங்க கட்டமைச்சு வச்சிருந்த ஒரு விஷயத்தையே நம்ம பிரேக் பண்ணி காமிக்க போறோம். வி கோயிங் டூ மேக் ஹிஸ்டரி. சோ இது 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 எல்லாமே நம்ம பண்ண போற டிஃபரன்ஸஸ் நம்ம ஒவ்வொருத்தராலயும் உங்களால ஒரு ஓட்டு தான் முடியும்னா, அந்த ஒரு ஓட்டையும் ஈஸியா எடுத்துக்காதீங்க. அத டர்ன் பண்ணுங்க. அத வந்து மாத்தி நம்மளுக்கு உழுவணும்னு அஷ்யூர் பண்ணுங்க. இவனுங்கள மாரி சும்மா வீடு வீடா போய் பண்றது வந்து, இப்ப நம்ம பாதி பேரால முடியாது. வெளியூர்ல இருப்போம், வருவோம், எலக்ஷன் டைம்ல வருவோம், அந்த மாரி இருக்கும். பட் டூ யுவர் மேக்ஸ். நம்மளால என்ன எக்ஸ்ட்ரீமுக்கு எங்க முடியுமோ, ஐ அம் ஆல் இன் பெர்சனலி. எனக்கு நான் வந்து அரசியல் கத்துக்கிட்டு என் தலைவனுக்கு வந்து நான் விருப்பப்பட்ட அரசியல இங்க நான் கேட்கறதுக்கோ, பண்றதுக்கோ நான் வரல. அவருனால அரசியல் சைடு அரசியல கவனிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுல என்ன வேணா எனக்கு எங்க நம்ம சைடு என்னதான் சின்ன ஃப்ளாஸ் இருக்கலாம். அத நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். அதெல்லாம் மேட்டர் கிடையாது. இங்க பிக் பிக் திங்ஸ் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் பெரிய பெரிய விஷயத்துல இன்னைக்கு வரைக்கும் வாய் மூடிட்டு இருந்தவன்லாம் சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்மள கை காமிக்கிறபோது, இவ்ளோ நாள் இவ்ளோ பெரிய விஷயங்கள் எல்லாம் நீங்க கண்டுக்காம இருந்தீங்களேடா! இவ்ளோ பெரிய கவர்னன்ஸ் ஃபெயிலியர்ஸ் எல்லாம் நீங்க வாய மூடிட்டு இருந்திருக்கீங்கடா! பப்ளிக்ல கொத்து கொத்தா எவ்ளோ பொண்களுக்கு அவலமான நிலையில் நடந்திருக்கு. எல்லாத்துக்கும் வாய மூடிட்டு இருந்திருக்கீங்களேடா! அதுக்காக ஒரு மெஷர் கூட எடுக்கல. இதுக்கெல்லாம் எவனும் கொதிக்கல. ஆனா நம்ம கூட்டத்துல ஒருத்தன் வந்து ஒரு பையன் வேன் மேல ஏறி கை வச்சானா, இதுல நீச்சல் அடிக்கிறாருன்னு இன்னைக்கு போடுவான். அதுதான் அவனுக்கு நியூஸ். இங்க எவனுமே வந்து இந்த உண்மையான சேஞ்சுக்கோ, மக்களுக்கு உண்மையான இதுக்கோ வர்றது கிடையாது. பண்றது கிடையாது. சோ நம்ம ரொம்ப சீரியஸா எடுத்துக்கணும். ஏன்னா, இங்க நம்ம இவ்ளோ நாள் இருக்க போற ஒரு பெரிய மித்த நம்ம உடைக்க போறோம். சோ திஸ் இஸ் நாட் ஈஸி. சோ அதனால அ நம்மளுக்கு இருக்க சப்போர்ட், நம்மளுக்கு இருக்கிற வேவ் எல்லாமே வி ஆல் நோ தட் இஸ் ஓகே. பட் இவனுங்க என்ன வேணா, எப்ப வேணா, எப்படி வேணா பண்ணுவானுங்க. வி நோ அபௌட் தீஸ் பீப்பிள். சோ அதனால நம்ம சைடு நம்ம ஃபுல் எஃபோர்ட்ட போட்டுருவோம். அதுக்கப்புறம் வர ரிசல்ட் அதான் தலைவரோட இது. வி டோன்ட் வொரி அபௌட் இட். நம்ம உழைப்ப நம்ம போட்டுருவோம். வர ரிசல்ட்ட ஏத்துப்போம். சந்தோஷமா இருப்போம். ஏன்னா எய்தர் வே வி ஆர் கோயிங் டூ மேக் அ ஹியூஜ் மார்க். இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் கத்துவானுங்க, ஸ்பேஸ் போடுவானுங்க, பேசுவானுங்க. அண்ணாமலை எல்லாம் பெரிய
தலைவரா நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. இருந்துகிட்டு கனவு உலகத்துல. நீ ஒரு ஒரு அக்கவுண்ட் வச்சிருக்கிறதுனாலயும், ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்கிறதுனாலயும், நீ பேசுறதுனால என் தலைவனுக்கு ஒரு இது நடந்துரும்னு நான் நினைச்சேன்னா, என் தலைவன அவ்வளவு வீக்கா நான் நினைக்கல. சோ அதுக்கு இதுக்கு அப்புறமாவது அந்த அளவுக்கு ஃபோக்கஸ்டா இருந்து, இவனுங்களுக்கெல்லாம் விட்டுருங்க. ஃபன் பண்ணுங்க, ட்ரால் பண்ணுங்க. அதெல்லாம் ஓகே தான். அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. பட் மோர் தேன் தட் நம்மளோட ரொம்ப பிரையாரிட்டி என்னன்றத எல்லாருமே உணர்ந்து செயல்படுங்க. இது தாண்டி உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் இருந்துச்சு. சோ இவன் வந்து இந்த மாரி இருந்தான். அவன்கிட்ட நான் இத சொல்லி இது பண்ணேன். அந்த மாரி ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஷேர் பண்ணுங்க. பட் ப்ளீஸ் டூ இட். இது நம்மளுக்கான வாய்ப்பு. நம்ம சீரியஸா எடுத்துக்கலன்னா, மத்தவனெல்லாம் நம்ம எக்ஸ்பெக்ட்டே பண்ண முடியாது. சோ வில் ஸ்டார்ட் வித் தட். நீங்க சொல்லுங்க, மத்தவங்க பேசுங்க. ஓகே. தேங்க் யூ ஸோ மச். ரொம்ப அழகா பேசுனீங்க விஜய். ஆக்சுவலா எனக்கு நான் இன்னொரு பாயிண்ட்டும் ஹைலைட் பண்ணணும்னு நெனைக்கிறேன். நீங்க எல்லா பாயிண்ட்ஸுமே கவர் பண்ணிட்டீங்க. அ ஒன் அதர் திங் இஸ் இந்த நாம் தமிழர் சீமானையோ, இல்ல சாட்டை திருமுருகனையோ, அவங்க நம்மள டார்கெட் பண்ற மாதிரி நம்ம அவங்கள டார்கெட் பண்ணியோ, இல்ல ட்ரோல் பண்ணியோ, அந்த மாரி எந்த ஒரு கட்டத்துக்கும் நம்ம மூவ் ஆக வேணாங்கிறது என்னோட வேண்டுகோள். ஏன்னா, நான் போன எலக்ஷன்ல அவங்க வாங்குன அந்த 8%மே மாற்றம் வேணும்னு நெனச்சு ஓட்டு போட்ட மக்கள். அவங்கள வந்து ஒரு மாற்றா நெனச்சு போட்ட ஓட்டு தான். அது அவங்க கட்சிக்காக வந்த ஓட்டு அப்படின்னு நான் சொல்ல முடியாது. ஸோ இந்த நான் தமிழருக்கு போட்ட ஒரு 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 சில பேரு நம்ம கட்சிக்கு இந்த வாட்டி ஓட் போட ரெடியா இருக்காங்க. ஸோ அதனால அந்த நாம் தமிழர் பண்ண விஷயத்தையே நம்மளும் பண்ணணுங்கிற எந்த அவசியமும் இல்ல. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் நாகரீக அரசியல் பண்ணணும். அதே தான் அந்த ரஜினிகாந்த் லாஸ்ட் ஃபேஸ்ல பேசும்போது ரஜினிகாந்த் அவங்கள பத்தி பேசி, நமக்கு நெறைய வேலை இருக்கு. ஸோ முடிஞ்ச வரை நெகட்டிவிட்டீஸ்குள்ள போகாம, எவ்வளோ தூரம் பாசிட்டிவா மக்கள டிரைவ் பண்ண முடியுமோ, இது ஒரு சில பேர் வந்து ரிமோட் லொகேஷன்ல இருக்கு. இப்ப நான் கூட ரிமோட்ல தான் இருக்கிறேன். பட் இப்போ அங்க வரது ஓட்டு போட வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நடுவுலயே வந்துட்டு போயிட்டேன். நான் இப்ப கனடால தான் இருக்கிறேன். பட் ரிமோட்ல இருக்கிறவங்களும் உங்களால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு நெனைக்காதீங்க. நான் உங்களால முடிஞ்ச வரைக்கும் கேம்பெயின் பண்ணுங்க. எவ்வளோ பேர்ட்ட கால் பண்ண முடியுமோ, எவ்வளோ பேர பேச பண்ண முடியுமோ. இப்ப விஜய் ஃபேன் சொன்ன மாரி நீங்க வந்து ஒரு நோட் பண்ணிக்கங்க. நான்லாம் நோட் நோட் பண்ணிக்கிறேன். யார் யார்ட்ட பேசினேன். ஏன்னா எலக்ஷனுக்கு ஒரு 2 நாள் முன்னாடி நம்ம அத ஃபாலோ பண்ணா தான் அந்த வோட் நமக்கு கிடைக்கிறது என்ஷூர் ஆகும். ஸோ நம்ம ஒரு 100 பேர்ட்ட கூட பேசியிருக்கலாம். அந்த 100 பேரையும் முடிஞ்ச வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கங்க. திரும்ப அந்த எலக்ஷனுக்கு ஒரு 1 நாள் இல்ல 2 நாள் முன்னாடி அவங்ககிட்ட பேசி, நம்மகிட்ட ஓட்டு விழுது அப்படிங்கிறத ஒரு என்ஷூர் பண்ணிக்குவோம். எங்கேயுமே, எந்த இடத்துலயுமே நெகட்டிவாவோ, இல்ல ட்ரிகர் ஆகியோ, யாரையுமோ, எங்கேயுமோ காயப்படுத்திறக்கூடாது அப்படிங்கிறதுல நான் ரொம்ப கவனமா இருக்கணும்னு நான் நெனைக்கிறேன். அதையே நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணோம்னா, ரொம்ப அழகா நம்ம இந்த எலக்ஷன்ல வின் பண்ணிடலாம். அப்புறம் இன்னொரு விஷயம், விஜய் ஃபேன் அவர் ஹைலைட் பண்ண மாரி, கிரவுண்ட்ல வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவ்மெண்ட் இருக்கு. பீப்பிள் கிட்ட ஒரு ஹிஸ்டாரிக்கல் ப்ராக்ரஸ் இருக்கு. எல்லா பக்கமுமே, எல்லா இடத்துலயுமே மக்கள் சைலன்ட்டா முடிவு பண்ட்டாங்க. இந்த வாட்டி டிவிகேக்கு தான் ஓட்டு போடணும் அப்டின்ட்டு. ஸோ நம்மளோட அக்ரெசிவ்னஸையோ, இல்ல நம்மளோட எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம ரொம்ப எக்ஸ்பிளசிட்டிவா காமிச்சுட்டு அது வந்து அந்த ஓட்டு போடணும்னு நெனைக்கிற மக்களையும் நம்ம வேற பக்கம் திருப்பிறக்கூடாது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் பாசிட்டிவா எல்லா இடத்துலயும் கேம்பெயின் பண்ணலாம். அது ரிமோட்ல இருக்கவங்களாலும் சரி, களத்துல நிக்கிறவங்களாலும் சரி, அது வேட்பாளரா இருந்தாலும் சரி, யாருக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நம்மளால முடிஞ்ச எல்லா சப்போர்ட்டையும் பண்ணிடுவோம். என்னோட சப்போர்ட்ஸ நான் ஸ்டார்ட்டிங்ல இருந்து 23 பெண் வேட்பாளர் இருக்காங்க. அந்த 23க்கும் சிங்கப்பெண் வேட்பாளர்கள்னு சொல்லி நான் 23 வேட்பாளருக்கும் ட்வீட் போட்டேன். அதுக்கப்புறம் ஒரு வேட்பாளர்ஸ்க்கா என்னால என்னென்ன முடியுமோ, என்னால பேசி கன்வெர்ட் பண்ற முடியலருந்து என்னோட ஹேண்டில்ல இருந்து என்னோட Facebook, WhatsApp எல்லாத்துலயும் நான் பேசுறேன். ஸோ இதே விஷயத்த நம்ம எல்லாரும் பண்ணணும் அப்படின்னு விரும்புறேன் ஜி. அவ்வளோதான். தேங்க் யூ, தேங்க் யூ. நான் 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 ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கட்டுமா? சொல்லுங்க, பேசுங்க. ஆக்சுவலா நான் நெறைய பேர்ட்ட பேசியிருக்கேன், மாத்தியிருக்கேன். பட் இந்த வயசானவங்க ஆல்ரெடி இந்த ஒரே கட்சிக்கு ஓட்டு போட்டு பழகுனவங்க இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட எப்படி நீங்க மாத்துவீங்க? அவங்க கிட்ட எப்படி பேசுனீங்கன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நானும் மாத்துறதுக்கு. எங்க வீட்ல நம்ம ஜஸ்ட் நான் சொல்லிட்டேன் போடணும்னு சொல்லி பாட்டி எல்லாரும் அவங்க அப்படியே ஒத்துக்கிட்டாங்க. சில பேர் இப்ப இருப்பாங்க. ரொம்ப நீங்க கஷ்டம்னு நெனைப்பீங்க. டக்குன்னு சாமி கிட்ட சத்தியம் வாங்கிருங்க போட்டுருவாங்க நமக்கு. அந்த அந்த மாரியும் சில பேர் இல்ல, இருப்பாங்க. இல்ல, இல்ல, இல்ல. அதுக்கு தான் நம்ம தளபதியே கவர் பண்ணியிருக்காருல்ல. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. இதுவரைக்கும் நீங்க அவங்க மாத்தி இவங்க, இவங்க மாத்தி அவங்கன்னு நீங்க போட்டுட்டீங்க. ஒரு இல்ல ஒரு 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 அதாவது விஷயம் நீங்க நம்ம ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு வாய்ப்பு குடுக்காம, அவங்க என்ன மாரி அட்மின் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு குடுத்தா தானே நம்ம அத நிரூபிக்க முடியும். அவ்வளோதான். அந்த ஒரு விஷயத்த தான் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. அவ்ளோ பொலைட்டா கேட்டாலே அந்த எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பாலாம் ஏடிஎம்கேக்கு போட்டிருந்தவங்க தான் நான் அவங்கள கன்வெர்ட் பண்ணிட்டேன். இந்த வாட்டி அவங்க டிவிகே தான் போடுறாங்க. அவங்க மட்டும் இல்லாம அவங்க கோயில்ல போய் பேசுவாங்க இல்லையா? அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள். அவங்க எல்லாத்துட்டயும் அவங்களும் பேச ஆரம்பிச்சுட்டாங்க. என் பிள்ளை போட சொல்றான். நீங்க இதுக்கு போடுங்க. மீன்ஸ் அந்த ஒரு பாசிட்டிவிட்டிய எவ்வளோ தூரம் எடுத்துட்டு போவோம்.
அதுக்கு இதுதான் ஜி. நமக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுங்க. நீங்க இவ்வளவு நாளா இவங்களுக்கும் அவங்களுக்கும் மாத்தி மாத்தி போட்டுட்டீங்க தானே. நீங்க நினைக்கிறத விட நம்ம அப்பா அம்மாலாம் நம்மளோட வார்த்தைக்கும் நம்மளுக்கும் நம்ம மதிக்கிறத விட இன்னும் அதிகமா மதிப்பாங்க. அதுதான் ஆக்சுவலா உண்மை. இங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா, அந்த ஓட்டு அந்த கட்சிக்கு விசுவாசமா இருப்பாங்கலாம் நினைச்சுக்கிட்டு இங்க நிறைய பேர் அந்த ஒரு இதுல ஒரு ஆசையில சுத்திட்டு இருக்கானுங்க ஊப்பிங்க. ஆக்சுவலா நான்லாம் வந்துட்டு எங்க எங்க அப்பாலாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் டிஎம்கே. ரொம்ப தாத்தா காலத்துல இருந்துன்னு வச்சுக்கோங்க. அந்த டைம்ல இருந்து. ஆனா நான் இந்த வாட்டி சொல்லிட்டேன்னு அவரு வந்து எங்க அம்மா வந்து என்கிட்ட தனியா சொல்றாங்க. அந்த மாரி அவன் சொல்லிட்டான்டி நான் என்ன இருந்தாலும் இந்த வாட்டி இப்பவும் சப்போர்ட் பண்ணுவாரு. யாரு ஸ்டாலின பத்தி தான் சொன்னா சப்போர்ட் பண்ணுவாரு. அதுக்கான பாயிண்ட் சொல்லுவாரு. ஆனா என் பையன் சொல்லிட்டான் ஓட்டு இவங்களுக்கு தான். நம்மளுக்கு வேற என்ன வேணும்? நீ ஸ்டாலின பத்தி டே டு டே கூட பேசிக்க எனக்கு பிரச்சனை கிடையாது. நானும் வேணா சொல்றேன். ஆனா ஓட்டு மட்டும் எங்களுக்கு போட்டுருங்க. அப்படிதான் நம்ம மேட்ரு. கோர் ப்ரோ கன்வெர்ட்டே ப்ரோ இல்ல ஒண்ணு கன்வெர்ட்டே வீட்ல பண்ண பிரச்சனை இல்ல. முடியாத வீட்ல எல்லாருமே மாத்திடுவாங்க. நான் சொல்றது அவுட் சைட்ல எப்படி மாத்துவீங்க? அவங்க கிட்ட எப்படி இல்ல பேசுவீங்கன்னு கேக்குறேன். அதுதான் சொல்றேன். அதாவது இப்போ எங்க வீட்ல வந்து ஒரு சர்வன்ட் இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப ப்ராப்பர் டிஎம்கே. ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்சு ஒரு 6, 7 எலக்ஷன்ஸா வந்து டிஎம்கேக்கு தான் ஓட்டு போடுறாங்கன்னு நெனைக்கிறேன். அரௌண்ட் 6 இருக்கும்னு நெனைக்கிறேன். அவங்க என்னன்னா, என்ன ஸ்டாலின் என்ன பண்ணாலும் நல்லது, டிஎம்கே என்ன பண்ணாலும் நல்லது, எல்லாத்துக்கும் முட்டு குடுத்தாங்க. நான் உண்மையாலுமே சொல்றேன், நம்ம வந்து பொன்ராஜுக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அந்த ஆள் பேசின அந்த இன்டர்வியூ மட்டும் எடுத்து போட்டு காட்டுனேன். அத்தோட அந்த அம்மா டிஎம்கேக்கு ஓட்டு போட மாட்டேன்னாங்க. அதுக்கப்புறம் 2, 3 டைம் வெரிஃபை பண்ணாரு. தொடர்ந்து 2, 3 நாள் கேட்டா அது பதிஞ்சிருச்சு அவங்களுக்கு. இந்த மாரி சொல்லியிருக்காங்கன்னு சொன்ன உடனே, அவங்க வந்து இல்ல இனிமேல்லாம் திமுகவுக்கு ஓட்டு இல்ல. இப்படி பேசுனதுக்கு அட்லீஸ்ட் ஒரு டைமாவது நான் அவங்களுக்கு ஓட்டு போடாம தண்டனை இருந்தா தான் என் மனசாட்சி நல்லாருக்கும். பெண்கள போய் இப்படி பேசலாமா? ஆச்சா, போச்சா. உண்மையாலுமே பொன்ராஜுக்கு இந்த ஸ்பேஸ்ல நன்றி சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா கன்வெர்ட்டே பண்ண முடியாத வுமன் வோட்ஸ்லாம் எங்க வீட்ல கன்வெர்ட் பண்ணியிருக்கேன். இல்ல கவின் சொல்றது ஒரு விதத்துல உண்மை. இவங்க கிட்ட இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிற ஆளுங்க கிட்ட நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம என்ன செஞ்சோன்றதை விட இவனுங்க என்ன செஞ்சாங்கன்றத நீங்க சொன்னீங்க, காமிச்சீங்க, ப்ரூவ் பண்ணீங்கனாலே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அவங்களே அவங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. இந்த நிலைமையில தான் இவனுங்க பண்ணி வச்சிருக்கானுங்க. அதே மாதிரி அந்த பிரேம்குமார் ஆக்சுவலா நீங்க பேசுறீங்க இல்லையா? நீங்க அந்த பெரியவங்கள்ட்ட போய் பேசுறீங்கல்ல. ஒரு சில பெரியவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. நமக்கு தான் போட போறோம்ன்னு. ஆனா அவங்களுமே உள்ளுக்குள்ள டிசைட் ஆயிடுவாங்க. சரி இந்த மாரி பசங்க பேசுறாங்க. இந்த மாரி நம்மள அப்ரோச் பண்றாங்க. நம்ம ஏன் இத ட்ரை பண்ணக்கூடாது? அவங்க வந்து உங்க முன்னாடியே நாங்க போட போறோம்ன்னு சொல்லலனாலும், அவங்க கிட்ட நீங்க உங்களோட கேம்பெயின நீங்க எடுத்து வச்சுருங்க. கண்டிப்பா நமக்கான ஓட்டு நமக்கு வந்தே சேரும். ஆக்சுவலா கிரவீன் ப்ரோ நீங்க சொன்ன பாயிண்ட் நல்லது. அந்த வீடியோ காமிக்கிறது. நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்ல. இது காமிச்சாலே போதும் போல. நெறைய பேசியிருக்காங்களே ஆக்சுவலா. பொன்முடி மட்டும் கிடையாது. அதுவும் எங்க எஸ்பெஷலி ஸ்டாலினே பொன்ராஜ் பேசியிருக்காருங்க. பேசுனது அதை வந்து எடுத்து போடுங்க. பயங்கரமா இதாகுது. ஆக்சுவலா நான் என்னோட சைட்ல எப்படின்னா, என்னோட ஃபாதர் இன் லா வந்து இப்படிதான். அவர்ட்ட நான் வந்து 2 விஷயம் தான் அவர்ட்ட சொல்லியிருக்கேன். அது என்னன்னா வந்து போடுங்கன்ற மாரி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து எப்பயெல்லாம் இந்த நெகட்டிவ் நியூஸ் இந்த கேர்ல்ஸ் இதெல்லாம் வருது, நீங்க பாருங்க உங்க கட்சி தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நீங்க போடுறீங்கன்னு சொல்றீங்க. அந்த மாதிரி நியூஸ் வரும்போதெல்லாம் அவர்ட்ட சொல்லுவேன். இப்படி பண்றாங்க இது சரியா? அப்படின்னு அவர்ட்டயே கேட்டா அவருக்கு பதிலே இருக்காது எப்பயுமே. அப்ப நீங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அவர்ட்ட நான் ஒண்ணே ஒண்ணு பெருசா அவருக்கு நாங்க எல்லாமே நல்லா வச்சிருக்கோம் எல்லாம் பண்ணும்போது அவர்ட்ட கேட்டது இது வரைக்கும் நான் எதுவுமே கேட்டதில்ல. நான் இதான் உங்கள்ட்ட ஒண்ணே ஒண்ணு கேட்க போறேன். இத மட்டும் எனக்காக பண்ணுங்க அப்படின்னு மட்டும் தான் சொல்லிட்டேன். ஸோ அதனால அவர் வந்து பண்றேன்னு சொல்லிட்டாரு. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி அதுக்கப்புறம் இது சொல்லி அவர் ஓகே சொல்லிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் வந்து இப்ப எல்லாம் நெகட்டிவ் பாருங்க. இவங்க இப்படி பண்றாங்க அப்படின்னு. அவர் வந்து ஆக்சுவலா ஒரு ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தாரு ஒரு விஷயத்துக்காக. அப்ப நான் அவருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டனால அவர்ட்ட என்ன சொன்னேன்னா வந்து, பாருங்க உங்க இதுல இப்படிதான் பண்ணுவாங்க. இவ்வளவு காசு கேட்கறாங்க. ஆனா நீங்க அவங்களுக்கு தான் போடுவேன்றீங்க அப்படின்னு சொன்னேன். ம். அதே மாதிரி இவர் சொல்ற மாதிரி யூ ஹேவ் டு சி அந்த இண்டிவிஜுவல் அவங்க கிட்ட நீங்க என்ன சொல்ல போறீங்க, அவங்களுக்கு என்ன இஷ்யூஸ், அவங்க எதை சொன்னா கன்வின்ஸ் ஆவாங்க. இந்த மாதிரி நம்ம அந்த ஆடியன்ஸ்க்கும் அந்த ஒரு இண்டிவிஜுவலுக்கும் நீங்க இது பண்ண அதான் சொன்னேன். இட் நீட்ஸ் லிட்டில் பிட் ஆஃப் ஒர்க். நம்ம நினைக்கிற மாதிரி எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பேசினாலோ ஒரே மாதிரி நடந்தாலும் நடக்காது. ஒரு 10 நிமிஷம் இதுக்காக எடுத்துக்கிட்டு ஒருத்தர் கால் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் திங்க் பண்ணி இதுதான் பேச போறோம், இந்த பர்சனுக்கு இதுதான் இவங்களுக்கு இதுதான் இஷ்யூன்னு சொல்லிட்டு அந்த இஷ்யூ சார்ந்து நம்ம என்ன பண்ண போறோம். இப்ப பெண்களுக்கு நடக்கிற ப்ராப்ளம்ஸ் என்னென்ன இருக்கு? இது எல்லாரும் சொல்லுவாங்க. இது வந்து ஒரு இண்டிவிஜுவலோட பிரச்சனை. ஒரு கவர்ன்மெண்ட் எப்படி எல்லாரையும் புரொடெக்ட் பண்ண முடியும்? அப்படி கிடையாது. டுவர்ட்ஸ் த சேஞ்ச், டுவர்ட்ஸ் தட் வாட் மெஷர்ஸ் டிட் யூ டேக்? அத என்ன எடுத்திருக்க? என்ன நீ முயற்சி பண்ணியிருக்க? அது எந்த விதத்துல உனக்கு ரிசல்ட்ட வந்து ஃபெட்ச் பண்ணிருக்கு? சோ அந்த அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு ஒரு கவர்ன்மெண்டால பார்க்க முடியல.
ப்ரோஆக்டிவா ஒர்க் பண்ண முடியலன்னா, அப்போ யூ யூ ஆர் ஆஸ் குட் அஸ் நாட் பீயிங் கவர்ன்ட் தான். நீ இருக்கிறதுல எந்த யூஸும் கிடையாது. அந்த மாரி தான். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம எடுத்து சொல்லி, இப்ப ரொம்ப நம்ம அண்ணா எல்லாத்துலயும் ஹைலைட் பண்றாரு. என்னென்ன பெரிய இஷ்யூஸ் இருக்குன்னு. அத தாண்டி நம்ம ஒவ்வொருத்தரும் லைஃப்ல வந்து டே டு டேல வந்து பார்த்துட்டு இருப்பாங்க. டே டு டே லைஃப்ல அவங்க ஒரு ஆஃபீஸ் கோவரா இருந்தா அவங்க ஒரு கஷ்டம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. வீட்ல இருக்கவங்க ஒண்ணு. எலக்ட்ரிசிட்டி பில் இந்த ஆட்சிய பத்தி நம்ம எதுவுமே பெருசா சொல்ல வேணாம். இதெல்லாம் நீங்க பண்றீங்களான்னு அவங்கள நம்ம கேள்வி கேட்டு அவங்க பதில் சொன்னாலே அவங்களுக்கே புரிஞ்சிரும் இவனுங்க வேலைக்கு ஆக மாட்டானுங்கன்னு. ஸோ இல்ல லிட்டில் பிட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஒர்க் வந்து பட் டூ இட். நம்மளோட யா. ம். இல்ல ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட ஃபேமிலி வந்து ஷேர் பண்ணிக்கணும். நம்ம ஃபேமிலில ஒரு 4, 5 ஓட்டு இருக்கா, 4, 5 ஓட்டும் வந்து நம்ம தலைவருக்கு தான். அத முடிச்சிட்டதுக்கு அப்புறம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. எக்ஸ்டெண்டட் ஃபேமிலில நம்ம வயசுல இருக்கவங்களே ஒரு சிலவங்க வந்து கண்டிப்பா அண்ணா ஃபேன்ஸா இருப்பாங்க. அவங்க அவங்களோட ஹெல்ப்போட சேர்ந்து அவங்களோட அம்மா, அப்பாவ கன்வின்ஸ் பண்றது. அது இது ஆக்சுவலா அந்த மாரி நெறைய இது இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்க ஃபேமிலிய மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. நம்ம ஒருத்தர் ஃபேனா இருக்கனால நம்ம ஃபேமிலிலருந்து 4 ஓட்டு வருதா? தட் இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். மினிமம். அதுக்கப்புறம் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸு, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க காமன் குரூப்ஸு, காமன் ஃப்ரெண்ட்ஸு, அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறவங்க, ஆஃபீஸ் கொலீக்ஸு, அக்வைண்டன்ஸு இந்த மாரி நீங்க ட்ரை பண்ணணும். ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம சர்க்கிள் வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கணும். பிரிட்டி மச் உங்க வாட்ஸ்அப் எடுத்துக்கோங்க. ஃபேமிலி குரூப் எல்லா குரூப்ஸ் மெயினா ஆக்டிவா இருக்க குரூப்ஸ்குள்ள போய் இண்டிவிஜுவல்ஸ பிக் பண்ணி ஒவ்வொருத்தர்கிட்டயும் தனிப்பட்ட முறையில நான் சொன்ன மாரி ரீச் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, யூ வில் பிரிட்டி மச் கவர். ஏன்னா, உங்க கூட லிங்க்ல இருக்கவன், இல்லாதவன் எல்லாருமே அட்லீஸ்ட் உங்க கான்டாக்ட்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். உங்க உங்க கான்டாக்ட்ஸ்ல இருப்பான். அதுல வந்து நீங்க இவன் சொல்ற மாரி ஃபர்ஸ்ட் கண்டிப்பா ஃபேமிலி. அத பை நவ் ஐ திங்க் 2024 நம்ம என்ஷூர் பண்ணியிருப்போம். பட் அத தாண்டி இதுவரைக்கும் இன்னும் பண்ணாம இருந்தீங்கன்னா, ஃபேமிலிய கன்ஃபார்ம் பண்ணிடுங்க. அப்புறம் வேற சர்க்கிள் நம்மளோட பழைய சர்க்கிள், ஸ்கூல் சர்க்கிள்ல இருந்து காலேஜ் சர்க்கிள் வரைக்கும் நம்ம டச்ல இருக்கவங்க, இல்லாதவங்க எல்லாருக்கும் ரீச் அவுட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கண்டிப்பா வி ஹேவ் டு டர்ன் அ லாட் ஆஃப் பீப்புள் ஹூஸ் நம்மளுக்கு வந்து இந்த சர்க்கிள்ல ஆன்லைன் சர்க்கிள் இந்த இதுல பேசுறவங்க இப்ப எல்லாருமே இங்க இருக்கவங்க எல்லாம் ஓகே. இப்ப நான் சொன்ன மாதிரி இங்க எல்லாருமே கண்டிப்பா போட்டுருவாங்க. இதுல நம்ம வெரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இல்ல. ரீச் அவுட் டு த சர்க்கிள் ரொம்ப நியூட்ரலாகவும் இது வரைக்கும் ரொம்ப நாளா நம்ம பேசாத சர்க்கிள் இதுல இருந்தெல்லாம் நம்ம கொஞ்சம் டர்ன் அவுட் பண்ணோம்னா இட் வில் பி குட் ஃபார் அஸ். ஆக்சுவலா என்னோட அவங்க சொன்ன மாரி அந்த ஃபேமிலி, எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி ஓட்ஸை நான் எப்படி கன்வெர்ட் பண்ணேன், மீன்ஸ் நான் இப்ப எப்படி அவங்கள இம்பாக்ட் பண்ணேன் அப்படின்னா, ஸோ நான் பொதுவா ஆக்சுவலா இன்ட்ரோவர்ட் தான். அதிகமா பேச மாட்டேன். அது ரிலேஷனா இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் பெருசா பேசிக்க மாட்டேன். ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பேசிப்பேன் ஜெல்லானா. மத்தபடி எதுவும் பேசிக்க மாட்டேன். ஆனா, நான் வந்து அந்த ஒரு ஃபேமிலி குரூப்லயும் மெசேஜ் ஃபார்வர்ட் இந்த தலைவர் பத்தின மெசேஜ் ஃபார்வர்ட் பண்றதா இருக்கட்டும், நான் WhatsAppல ஸ்டேட்டஸே வைக்க மாட்டேன். ஸோ ஏதோ பிறந்த நாளுக்கு வச்சேன், பையன் பிறந்த நாள் அது ஃப்ரெண்ட்ஸ் பிறந்த நாளுக்கு வச்சதோட சரி. அதுக்கப்புறம் நான் எதுவும் வைக்க மாட்டேன். ஆனா, நான் வந்து இப்ப ரீசென்ட் டேஸா தலைவர் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சதுலருந்து கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும், ஒரு நாளும் ஒரு ஸ்டேட்டஸ் அவரோட விஷயங்கள ஹைலைட் பண்றதாகட்டும், அவரோட அச்சீவ்மெண்ட் ஹைலைட் பண்றதாகட்டும், நம்ம என்ன அந்த மேனிஃபெஸ்டோ ஹைலைட் பண்றதாகட்டும், எல்லா விஷயத்தையும் நான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ என்னோட ரிலேஷன்ஷிப் நான் ஆக்சுவலா எனக்கு எங்க 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 அப்பா என்கிட்ட பேசும்போது சொன்னது. என்னப்பா உன் பையன் இந்த மாரிலாம் பண்ண மாட்டானே! ஆனா இது இவ்ளோ பண்றானே! என்னப்பா?" அப்படின்னு. அவன் இவ்வளோ பண்றான்னா, அதுல ஒரு விஷயம் இருக்கும் ஜி. அவரு வந்து அவன் மத்த எந்த விஷயத்துக்கும் அவன் வாய திறக்க மாட்டான். இந்த விஷயத்துக்கு இதுவரைக்கும் அவன் என்ட்ட என்ன வேணும்னு கூட கேட்டதில்ல. ஆனா, விஜய்க்காக எனக்கு ஓட்டு வேணும்னு என்கிட்ட அவ்வளோ மனசு வந்து என்ட்ட பேசியிருக்கிறான். அவன் பண்றான்னா, அதுல ஒரு விஷயம் இருக்கும். அந்த விஷயத்துல கண்டிப்பா ஒரு நல்லது நடக்கும். ஏதோ ஒரு இன்ட்ரோவர்ட் கூட நமக்காக பேசுறோமே, நம்ம போய் பேசுறதுக்கு எங்கேயுமே ஷை ஆகக்கூடாதுங்கிறது என்னோட என்னோட வேண்டுகோள். யாரா இருந்தாலும் நம்ம பேசவே இல்லாட்டாலும் பரவால்ல. இதுதான் நமக்கான வாய்ப்பு. ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாய்ப்ப நம்ம மிஸ் பண்ணவே கூடாது. ஸோ இந்த இடத்துலயும் நம்ம இப்ப அப்படி நம்மளோட கேரக்டர மெயின்டெயின் பண்ணிட்டே போகணும்னு எந்த கட்டாயமும் இல்ல. உடைச்சு எல்லாத்துட்டயும் போய் பேசுவோம். நான் அப்படிதான் பேசினேன். நான் பேசினது அப்படிதான் இம்பாக்ட் ஆயிருக்கு. ஸோ என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலியா இருக்கட்டும், என் ஃபேமிலியா இருக்கட்டும், எல்லாரோட ஓட்டையும் நான் இப்போதைக்கு என்ஷூர் பண்ணிட்டேன். ஸோ நான் இந்த எலக்ஷனுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி பேசுவேன். ஸோ அதனால யாரும் எதுக்கும் பேச தயங்காதீங்க. நாம விஜய் பத்தியோ, இல்ல விஜய்க்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி பேசினாலும் நமக்கான விஷயங்கள் நம்மள பத்தின எண்ணம் கூட தான் செய்யுமே தவிர, நம்மள எங்கேயுமே அவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க. அடிஷனலா ஒண்ணே ஒண்ணு நான் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்றேன். என்னன்னா, ஜெனரலா வந்து ஒரு சில பேர் இருப்பாங்க. ஓட்டு வேஸ்ட் ஆயிரும் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருப்பாங்க. அந்த சரி. ஓட்டு வேஸ்ட் ஆயிரும்ன்ற ஒரு கேட்டகரி இருப்பாங்க. நான் குயிக்கா முடிச்சிடுறேன். அந்த கேட்டகரி கிட்ட வந்து நீங்க என்ன சொல்லுங்கன்னா, நீங்க எந்த ரிசல்ட்ட பத்தி எதுவும் இல்லாம,
நீங்க இந்த வாட்டி எது யாருக்கு சரின்னு தோணுதோ, அதாவது இவருக்கு தான் சரின்னா போட்டுருங்க. நீங்க ஓட்டு வேஸ்ட் ஆயிரும், ஓட்டு வேஸ்ட் அதெல்லாம் வந்து ஓட்டு ரிசல்ட் பார்த்துக்கும். நீங்க ஃபர்ஸ்ட்டு உங்களோட இத குடுங்க. அப்பதான் வந்து யாருக்கு எவ்வளோ சப்போர்ட் இருக்குன்னு தெரியும். அதனால அந்த கேட்டகரியில போயிட்டு ஓட்டு வேஸ்ட் ஆயிரும்ன்ற கேட்டகரிக்கே போவாதீங்க. நீங்க யாருக்கு கரெக்ட்ன்னு தோணுதோ அவங்களுக்கு போடுங்க. அப்படின்னும் நான் ஒரு சில பேர்ட்ட சொல்லியிருக்கேன். கன்டின்யூ சார். ஓகே. Yeah. ஆக்சுவலா Harish, I'm sorry to interrupt. Brilliant speech, Harish. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பார்க்குறது உங்களை. Good to see you back. இன்னைக்கு அந்த புதுச்சேரி பிரில்லியன்ட் அது வந்து அவரு அவரு உலகத்துக்கே ஷோகாஸ் பண்ணிட்டாப்புல அவர் யாரு என்ன ஏதுன்னு. ஏன்னா மக்கள் கூட்டு வர்றதுக்கும் அவங்களா தானா எஞ்சி வர்றதுக்கும் எவ்வளோ பெரிய விஷயம் இருக்குன்றது உலகமே பார்த்துருக்கும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இந்த பார்டர் லைன்ல இருக்கவங்க எதை சூஸ் பண்ண தெரியாத டிசிஷன் மேக்கிங் இல்லாதவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இதுதான் பண்ணணும். நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும். இது வந்து ஒரு சிம்பிளான எலெக்ஷன் கிடையாது. ஒரு ஒரு ஜென்ரேஷனுக்கே அடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன உள்ள விஷயம் அது. அதை வந்து ஒவ்வொரும் வீட்டில் உள்ளவங்களையும் பற்றி எக்ஸ்டெண்டாகவும் போகணும், வெளியிலையும் போய் சொல்லணும். அது வந்து அதுக்கு நீங்கள் டிப்ஸ் கொடுக்கறது பிரில்லியன்ட். அது கிரேட். அது அது பண்ணுறது வரைக்கும் ரைட் ஹரிஷ். ரொம்ப நேரம் பேச விரும்பல, அதுக்காக சொல்கிறேன் நான். தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ. இல்ல இதுக்கு இப்போ வோட் கேன்வாசிங்க்கு ஒரே ஒரே ஒரு நிமிஷம். ஃபார்மேட் மட்டும் சொல்லிடுறேன். சாரி டெவில், இது ஒரே 2 மினிட்ஸ். என்னன்னா நான் எப்படி எனக்கு தெரியாதவங்க என் ஃபர்ஸ்ட் ஃபேமிலி அதெல்லாம் எப்படி இது பண்ணிட்டேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக ஒரு சேஞ்ச் வேணும்னு சொல்லுவேன். அது ஒரு 2 பாயிண்ட்ஸு. அதுக்கப்புறம் வந்து இவங்க என்னென்னலாம் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவேன். இவங்களால வந்து என்னென்னலாம் தமிழ்நாடு கோ த்ரூ பண்ணுதுன்னு சொல்லுவேன். செகண்டு அதுக்கான சொல்யூஷன்ஸ் வந்து ஒரு சிலதுக்கு நம்ம தலைவர் நம்மகிட்ட சொல்லியிருக்காரு, அதை சொல்லுவேன். ஃபைனலா நம்ம மேனிஃபெஸ்டோ சொல்லுவேன். அது மோர் தென் இனஃபா இருக்கு. அவங்களுக்கு அந்த விஜய்ன்ற அந்த நேமே மோர் தென் இனஃப் ஃபார் கிரெடிபிலிட்டி. அது இல்லாம நம்ம மத்தது சொல்றதெல்லாம் ஆட் ஆன்ஸ் தான். இது நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. எத்தனை பேருக்கு ஒர்க் ஆகுதுன்னு தெரியல. ட்ரை பண்ணி பாருங்க. சொல்லுங்க டெவில். இல்ல, ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன மாரி, ஆ நான் வந்து பரம்பரையா உதயசூரியனுக்கு தான் போடுறேன், ரெட்டலைக்கு தான் போடுறேன் அப்படின்னு சொல்ற ஒரு செட் ஆஃப் கேட்டகரி இருக்க தான் செய்றாங்க. அது வந்து மெஜாரிட்டியா இல்ல, கொஞ்சம் பேர். ஓகேவா? நான் வந்து எனக்கெல்லாம் வந்து சின்ன வயசுல இருந்து ஒரு அந்த சிம்பலை பேஸ் பண்ணி ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் வந்து உங்க சைட்ல வந்து அப்படி யாராச்சும் இருந்தாங்கன்னா, அதை ஃபர்ஸ்ட்டு உடைக்க பாருங்க. ஸோ வந்து அந்த சிம்பலை வச்சு வந்து ஓட்டு போடுறவங்க வந்து ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஆஹ் ஒரு 2 ஜென்ரேஷனா அப்படி ஓட்டு போடுறவங்க இருக்காங்க. ஸோ நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் கன்வின்ஸ் பண்ணி, மேபி உங்க சைட்ல யாராச்சும் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அவங்கள கன்வின்ஸ் பண்ணி, எதுக்கு நீங்க வந்து சிம்பிள் பேஸ் பண்ணி ஓட்டு போடுறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஐடியாலஜி சொல்லி மேக்ஸிமம் அவங்கள கன்வெர்ட் பண்ண பாருங்க. ஏன்னா வந்து அதுதான் வந்து அந்தந்த பார்ட்டிக்கான கோர் ஓட் பேஸ். அந்தந்த பார்ட்டிக்கான இப்போ ஏடிஎம்கேக்கு வந்து 20% கோர் ஓட் பேஸ் இருக்குன்னா, டிஎம்கேக்கு அது மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆளுக்கு தான் வந்து கோர் ஓட் பேஸ். நீங்கள் வந்து நம்ம சைடில் அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்கன்னா, அதை ஃபஸ்ட்டு வந்து பிரேக் பண்ண பாருங்க. ஒரு 5லேருந்து ஒரு 10 பேர் வந்து நம்ம சிம்பிளுக்கு வந்து விசிலுக்கு ஓட்டு போட வச்சாலே அது வந்து ஒரு பெரிய விஷயம் தான் அது. அண்ட் நம்பர் மேட்டர்ஸ். அதாவது நம்ம ஹார்ட் டார்கெட்ஸ்க்கு ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு நம்ம கன்ஃபர்மேஷன் பண்ண வேண்டிய கன்ஃபர்மேட்ரிஸ்க்குலாம் வந்து விட்டுறக்கூடாது. அதுவும் ஒரு மேட்டர் இருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா இது வந்து இன்னில இருந்து நம்மளுக்கு டே டு டே நடக்க வேண்டிய ப்ராசஸ். இது நீங்க எங்க பேசினாலும், வேற எந்த ஸ்பேஸ்ல பேசினாலும், இல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினாலும், நம்ம சர்க்கிள்ல வேற யார்கிட்டலாம் கம்யூனிகேட் பண்ண முடியுமோ கம்யூனிகேட் பண்ணிடுங்க. வி ஹாவ் டு டர்ன் த நம்பர்ஸ். இங்க இருந்து நம்ம எவ்வளவு பேர் இதுக்கப்புறம் அடிஷ்னலா சொல்றேன். எல்லாரும் இங்க இருக்கவங்கலாம் விட்டுட்டு, நம்மளுக்கு தெரிஞ்சவங்களை விட்டுட்டு, ஃபேன்ஸை விட்டுட்டு, இந்த டிவிகே சர்க்கிளை விட்டுட்டு நம்ம எவ்வளவு பேரை டர்ன் பண்ண போறோம் அப்படின்றது தான் இங்க ரியலி மேட்டர்ஸ். ஸோ அதனால அந்த கவுண்டை நோக்கி இது பண்ணுங்க. இட் ஆல் அபவுட் நம்பர்ஸ் இதுக்கப்புறம். ஸோ அதுக்கப்புறம் இங்க இருக்கவங்க வந்துட்டு இதுக்கப்புறம் வந்து ஒரு கொள்கைக்காகவோ இதுக்காகவோ இது வரைக்கும் கொள்கைன்னு சொல்லிட்டு இருந்தவனே கொள்கையெல்லாம் ஃபாலோ பண்ணது கிடையாது. அதையும் நம்ம சேர்த்து எக்ஸ்போஸ் பண்ணணும். ஸோ ஃபோக்கஸ் ஒவ்வொருத்தருக்கு வச்சுக்கோங்க. இவங்க கிட்ட இவ்வளவு சொன்னா போதும், அவங்க கண்டிப்பா உங்களுக்கு கன்வின்ஸ் ஆயிடுவாங்கன்னு உங்களுக்கு தோணணும் 100%. And each one of you that you reach out should think how serious you are. Not just think. You have to show them how serious you are in real. So அதுதான் நம்மளுக்கு ரொம்ப கீயான விஷயம். ஸோ அதை பண்ணுங்க. அதே மாதிரி இதை வந்து கம்யூனிகேட் பண்ணிடுங்க. நம்ம செயின்ஸ் எல்லாருமாலே இப்போ ஜாயின் பண்ணியிருக்க முடியாது. எல்லாருக்கிட்டையும் இதை கம்யூனிகேட் பண்ணுங்க. அண்ட் கீப் ஆல்சோ டாக்கிங் எவ்ரி டே. இதை பத்தியே பேசிட்டு இருங்க. இதுக்கப்புறம் இதுதான் நம்மளோட ஒரே ப்ரையாரிட்டி. இதுக்கப்புறம்
இவனுங்களை ட்ரால் பண்றதெல்லாம் செகண்டரியா வச்சுக்கிட்டு இதை ரொம்ப பிரைமரியா கேன்வாசிங்க ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிருந்துச்சுன்னா ஒய்ஃப் மூலமா ஒய்ஃப் ஃபேமிலிஸ் அந்த மாதிரியும் ரீச் அவுட் பண்ணி ஒரு இது பண்ணுங்க. அவங்களுக்கும் ரீச் அவுட் பண்ணி வேர்ட்ஸ் வந்து எவ்வளவு தூரம் நம்ம வந்து நம்ம சைடு இது பண்ண முடியுமோ பண்ணுங்க. pretty much reach out to every human that you know who can hold. இதுல இப்ப அவர் சொன்னதுல ஒரே ஒரு பாயிண்ட் ஆட் ஆன் பண்ணிக்கிறேன். எனக்கு ஒர்க் ஆனதுங்கிறத மிராக்கிள் தான் வச்சுக்கோங்களேன். நான் வந்து என் ஒய்ஃப் கிட்ட இதை பத்தி பேசிட்டே இருந்தேன். நீங்க இத வந்து நீங்க உங்களோட உமன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஒய்ஃப் ஆர் அம்மா அவங்களா இருப்பாங்களா, அவங்க ஹெல்ப்பை கூச்சமே படாம எடுங்க. நீங்க உங்களால நீங்க தலைகீழனாலும் ஆத்த முடியாதவங்கள அவங்க மாத்தி கொடுப்பாங்க. அது நீங்க அது ஃபோர்ஸ்ஃபுல்லாலாம் நடக்காது. அது வந்து ரொம்ப இயல்பா நடக்கும். நீங்க அவங்களோட ஹெல்ப்பை நீங்க மட்டும் எடுத்து பாருங்களேன். நீங்க வந்து 1 மணி நேரம் பேசி அடப்போப்பா அப்படின்னு போறவங்க இருப்பாங்க. ஆனா அவங்கனால அதை மாத்த முடியுது. இது என்னால நான் கண்ணால பார்த்து சொல்றேன். அதனால இதை நீங்க அந்த ஹெசிடேட்லாம் பண்ண வேணாம். உங்களுக்கு தெரிஞ்ச உமன் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஒய்ஃப் இல்ல அம்மா யாரா இருந்தாலும் அவங்களோட ஹெல்ப் எடுங்க. அது வந்து ஒரு மேஜர் இதா இருக்கு. கண்டிப்பா. அது முதல்ல ஒரு விஷயம் வந்து எனக்கு நான் ஹானஸ்டா சொல்ல போனா நான் எவ்வளோ ரொம்ப பயங்கரமான சப்போர்ட்டரா இருந்தாலும் ஒரு ஹெசிடேஷன் இருக்கும். இவங்க நம்மள ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா, இவங்க கிட்ட நம்ம இதை பத்தி பேசலாமா அப்படின்லாம். அதெல்லாம் டோன்ட் ஈவர் திங்க் தட் வே. அந்த மாதிரி நம்ம நினைக்கிற மாதிரிலாம் அவங்க பார்க்க போறது கிடையாது. இங்க ஆன்லைன்ல இருக்க இவனுங்க 10 பேர் வந்து கிண்டல் பண்றது உலகம் கிடையாது. ஸோ அதை தாண்டி திஸ் இஸ் அபவுட் ரியல் சேஞ்ச், ரியல் திங். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் ரொம்ப ஓன் பண்ணிட்டு, நம்மளுக்கு ஒரு விஷயம் நம்ம அண்ணனுக்கு எப்படி ஒரு விஷயமோ அந்த மாதிரி ஓன் பண்ணி இதை வந்து ஃபுல் ஃபிளெஜ்டா பண்ணணும். அப்பதான் திஸ் வில் ஒர்க். அதனால ரொம்ப பண்ணுங்க, ரொம்ப ஆக்டிவா பண்ணுங்க. இதை வந்து அவங்களோட கூட்டணியில இருக்கவனுங்களே இவ்வளவு நாள் வந்து என்ன மாதிரி ட்ரீட் பண்றானுங்க, எவ்வளவு தூரம் பண்றானுங்க எல்லாத்தையும் எக்ஸ்போஸ் பண்ணுங்க. இதெல்லாம் சொல்லி 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 நம்ம என்ன சொல்ல போறது வந்து நரேட்டிவோ இதுவோ கிடையாது. நம்ம சொல்ல போறது வந்து என்ன நடந்திருக்கோ சொல்றது. ஒவ்வொருத்தரும் அவங்க கோ த்ரூ பண்ணது இந்த 5 வருஷத்துல என்னென்னலாம் கஷ்டப்பட்டிருக்காங்களோ அதை தான் சொல்ல போறோம். ஸோ இந்த மாதிரி கவின் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு இது மாதிரி நம்ம பாசிட்டிவ்ஸ் அவங்க என்னென்ன நெகட்டிவ்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்னலாம் இதனால என்ன நீட் இருக்கு நம்மளுக்கு இப்படின்றத பண்ணுங்க. தப்பே கிடையாது. இதுல யாராவது உங்ககிட்ட டிபேட் பண்ணாங்க இல்ல அவங்க வேற ஏதாவது புது பாயிண்ட் சொன்னாங்கன்னா ஃப்ரம் தட் வி லேர்ன். ஸோ அதனால வெக்கமோ இதுல ஹெசிடேஷனோ எதுவுமே கிடையாது. இங்க இந்த டைரக்ஷன்ல இன்னைக்கு நம்மலாம் திங்க் பண்றதுதான் பாசிட்டிவ். தட் இஸ் த ஒன்லி. இதுல 1% கூட நெகட்டிவ் கிடையாது. தென் வி லேர்ன். இது ஒரு விஷயம் வந்து ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா, ஓ இது இப்படி அவங்க சொல்றாங்களா, இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கா, ஸோ வாட் இஸ் தட் ஆல்டர்னேட்டிவ், அந்த மாதிரி நம்ம திங்க் பண்ண ஆரம்பிப்போம். இட்ஸ் அபவுட் ஆல் லேர்னிங் தான் இங்க. இதுல வந்து நம்ம வெக்கப்படுறதுக்கோ யோசிக்கிறதுக்கோ ஹெசிடேட் பண்றதுக்கோ இது. இப்போ இவர் சொன்னார்ல முத்துராஜ், அவர் சொன்னாரு எவ்வளவு இன்ட்ரோவர்ட்டா இருந்தாருன்னு. பட் நவ் இட்ஸ் அ சான்ஸ். ஹி மைட் நாட் ஹவ் நோன். அவரால் இவ்வளவு பேச முடியும்னா அவரே இவ்வளவு நாள்ல நினைச்சிருக்க மாட்டாரா இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், அந்த மாதிரி இருக்கும். பட் அகைன் திஸ் இஸ் ஒன் ஸ்டெப் அப் ஃபார் ஹிம்ல. ஸோ இந்த மாதிரி நிறைய பாசிட்டிவ்ஸ் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு போய் கண்டிப்பா கிரவுண்ட் லெவல்ல சேர்த்து வில் மேக் இட் ஹேப்பன் எவ்ரி டே. இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நானும் டைம் ஒதுக்கி ஸ்பேஸ் போடுறேன், மற்றவங்களும் போடுவாங்க. எல்லா இடத்துலையும் இதை ரிப்பீட் பண்ணிட்டே இருங்க. இட்ஸ் ஜஸ்ட் நாட் அபவுட் வி டாக்கிங் ஆர் புட்டிங் ட்வீட்ஸ் ஆன்லைன். இட்ஸ் அபவுட் ஹவ் வி ஆர் ஹிட்டிங் த கிரவுண்ட். அதனால நம்மளால ஆன்லைன்ல இருந்து கிரவுண்ட்ல எவ்வளவு தூரம் சேஞ்சை கிரியேட் பண்ண முடியுமோ அந்த ஃபுல் இதை நம்ம வந்து we have to show our strength. And அந்த மாதிரி ஹரிஷ்ணா சாரி ஹரிஷ்ணா அந்த மாதிரி நம்ம சைடு வந்து இப்போ எவ்வளோ ஓட் வந்து நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணி வச்சிருப்போமோ, இப்போ நம்ம இப்போ என் ஃபேமிலியில் வந்து நான் ஒரு 5 ஓட் வந்து நான் வந்து உங்களை கன்வின்ஸ் பண்ணி பண்ண வச்சிருக்கேன்னா, நீங்களும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. எல்லாரும் வந்து பூத் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் அவங்க வந்து கரெக்டாக நம்ம சிம்பிள், ஏன்னா அந்த ஸ்டேட் ஆஃப் அங்கே ஒரு பேனிக் இருக்கும். பூத்துக்குள்ளே போனேன், yes, அது ரொம்ப சைலண்டாக இருக்கும், கொஞ்சம் பேனிக்காக இருக்கும். கரெக்டாக நம்ம சிம்பிளுக்கு வந்து ஓட்டு போடுறாங்களா அப்படிங்கிறது வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. யார் யார் வந்து நீங்கள் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கீங்களோ அவங்கள வந்து நீங்கள் வந்து கரெக்டாக அந்த சிம்பிள் வர வச்சு, ஏன்னா வந்து ஆப்வியஸாக வந்து கேண்டிடேட் ஃபோட்டோவோட இந்த வாட்டி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எல்லாரும் வந்து அதை மட்டும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா நீங்க ஓட்டு போட்டு கடைசி எக்ஸிட் போல் வர வரைக்கும் இது வந்து கண்டினியூ ஆகணும். இது doesn't stop with just a message or ஏய் போட்டுறா ஓகேடா போட்டுறேன் அதோட நிக்காது. we have to ensure that they definitely 200% அவங்க ஓட்டு போட்டே ஆகணும்ன்ற அளவுக்கு we have to ensure.
ஓகே. அதே மாதிரி யாராவது இந்த காசு குடுத்து வாங்கி இது பண்ணா கூட, அது ஒரு குற்ற உணர்ச்சியாவே இது வாங்கிட்டேனே அப்படின்னு சொன்னா கூட, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது நம்ம காசுன்றத திரும்ப திரும்ப சொல்லுங்க. ஏன்னா, அதான் லாஸ்ட் மினிட் நடக்கும். அது வந்து ரொம்ப இதா அது நம்ம காசு. அதனால வந்து அத ஒரு குற்ற உணர்ச்சியாவா எதுவுமே பண்ணிறாதீங்க. வாங்கிட்டோமேன்றத அதையும் என்ஷூர் பண்ணிக்கோங்க. ஆமா. அடுத்த 5 வருஷம் நம்ம குடுக்கணும். அத ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னாலே புரிஞ்சுருவாங்க. அப்பார்ட் ஃப்ரம் த க்ளோஸ் சர்க்கிள் கேம்பெயின் நான் இன்னொரு விஷயமும் ஹைலைட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம சோசியல் மீடியாலயோ இல்லை நம்ம வாட்ஸ்அப்பில் நம்ம பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. பட் சோசியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் நம்மளோட 234 தொகுதியோட வேட்பாளர்ஸ் சம்மந்தப்பட்ட எந்த ட்வீட்ஸோ இல்லை எந்த போஸ்ட்டோ எது வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ரீட்வீட், முடிஞ்ச வரைக்கும் அவங்கள நம்ம அதாவது தெரியாதவங்கன்னு யாருமே இருக்கக்கூடாது. எந்த ஒரு வேட்பாளரும் மக்களுக்கு ஃபெமிலியர் ஆகலன்னே இருக்கக்கூடாது. அவங்க இப்ப நம்ம நம்ம எனக்கு தெரிஞ்சு நம்ம கொஞ்சம் ப்ரொமோஷன் கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே ஒரு சில இன்ஆக்டிவ் கேண்டிடேட்ஸுமே இப்ப களத்துல வந்து எல்லாம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. பட் நான் என்ன சொல்றேன்னா, 234 கேண்டிடேட்ஸையும் தமிழகத்துல இருக்கிற மூலை முடுக்குல இருக்கவங்களுக்கும் தெரியிற அளவுக்கு நம்மளோட கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கணும். குறிப்பா அந்த ஆன்லைன்ல நம்ம பண்றது. இது வந்து நம்ம க்ளோஸ் சர்க்கிள்ல பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியல. பட் நம்மளோட அந்த ஒரு தொகுதியோட வேட்பாளர்ஸையும் மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அவங்களோட கேம்பெயின் வந்து எஃபெக்டிவா அது ஒரு ரிவால்யூஷனா மாறணும். அதுக்கு நம்மால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் பண்ணணுங்கிறது அதுக்கப்புறம் நான் மறந்துட்டேன். நீங்க பாயிண்ட் எடுத்து குடுத்தீங்க. ஆக்சுவலா நீங்க பேசுறம்போது, இன்கேஸ் அவங்க ஃபோன்ல நீங்க ஒரு லிஸ்ட் கூட வச்சுக்கோங்க. அவங்க தொகுதி சொன்னாங்கன்னா, அங்க யாரு நிக்கிறாங்க, அவங்கள பத்தின பாசிட்டிவ்ஸ் வரைக்கும் கூட யூ கேன் கோ அண்ட் ரீச். இது வந்து ரொம்ப இது இது நானே இன்னும் 100% பண்ணல. பட் உங்களால முடிஞ்சால், இஃப் யூ ஃபார் ஷூர் அவங்களோட தொகுதி தெரிஞ்சா, அங்க நிக்கிற ஒரு வேட்பாளர அவங்க எந்த அளவுக்கு நீங்க நம்பலாம். அவங்களும் சும்மா வந்து இட்ஸ் நாட் அபௌட் ஏதோ ஒரு ஃபேன் கிளப் மட்டும் இல்ல. அவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ற வரைக்கும் யூ கேன் டெல். இப்போ ரமேஷ் பிரதர் ஸ்ரீரங்கம்ல நிக்கிறாருன்னா, அவரு என்னென்னலாம் பண்ணியிருக்காரு, அவர் சின்ன வயசுல இருந்து எவ்வளவு பண்ணியிருக்காருன்னு அவருக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஸோ அந்த மாரி இருக்கிற கேண்டிடேட்ஸ்க்கு யூ கேன் ஹைலைட். அது இன்னும் கொஞ்சம் வெயிட்டேஜ் ஆட் பண்ணும். பட் தீஸ் ஆர் ஆல் லைக் எக்ஸ்ட்ரா ஸ்டெப்ஸ். பட் பிரைமரிலி அந்த பேர் மினிமம் பண்ணாம இருந்துடாதீங்க. வித்தின் ஃபேமிலி, க்ளோஸ் ஃபேமிலி அண்ட் தென் ரீச் அவுட் டு யுவர் சர்க்கிள். பழைய ஸ்கூலு, காலேஜ், வேலையில நீங்க வேற வேலையில இருந்தீங்கன்னா, அந்த ப்ரீவியஸ் வேலையில இருந்த கலீக்ஸ் எல்லார்கிட்டயும் நீங்க வந்து ரீச் அவுட் பண்ணி என்ஷூர் பிரிட்டி மச் உங்க சர்க்கிள்ல உங்களால யார் யாரெல்லாம் டர்ன் அவுட் பண்ண முடியுமோ பண்ணுங்க. அண்ட் இதுல ரொம்ப ஃப்ரெண்ட்லியா இருக்கவங்கள வந்து அவங்க ஃபேமிலியும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண வைங்க. ஸோ இதோட ரீச் தான் நம்மளுக்கு, அதாவது டு விச் பிரான்ச் லெவல் உங்களால ரீச் அவுட் பண்ண முடியுன்றது தான் மேட்டர். இட் டசன்ட் ஸ்டாப் வித் 1 to 1 அந்த மாதிரி கிடையாது. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, இப்ப எங்க ஃபேமிலியில எங்க அப்பா, அம்மா, எங்க இன்லாஸ் அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் நான் அவங்கள ரீச் அவுட் பண்ண சொல்லிட்டேன். இப்ப அவங்க ஒவ்வொருத்தரை டர்ன் பண்ணாலும் அது ஆட்ஸ் அ நம்பர். அதே மாதிரி உங்க சர்க்கிள்ல ஒரு ஃப்ரெண்ட் இருந்தானா, டே உங்க ஃபேமிலியும் கொஞ்சம் போட வச்சிடறான்ற அளவுக்கு நீங்க நம்ம கேன்வாஸ் பண்ணணும். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் நீ மட்டும் போடு மச்சான் போதும் அந்த மாதிரி கிடையாது. உன் ஃபேமிலியும் போடணும்டா, அப்பதான் இட் வில் மேக் அ டிஃபரன்ஸ் அப்படின்றத புரிய வைக்கணும். ஸோ இதெல்லாம் தான் நம்ம சைட்ல நம்ம செய்யக்கூடிய இது வர்ச்சுவல் வாரியர்ஸ். ஸோ அதனால கண்டிப்பா இதை ரொம்ப சீரியஸா எடுத்துக்கோங்க. ஒரு எப்படியும் வந்துடும் ஓட்டு அப்படின்னு நம்ம அசால்ட்டா இருந்துடக்கூடாது. வந்தாலுமே அதுக்கு மேல நம்ம ஒரு படி போய் நம்மளால எவ்வளவு மேக்சிமம் இது டர்ன் அவுட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம பண்ணி காமிக்கணும் இந்த வாட்டி. ஸோ பண்ணுவோம். அதான் நான் ஆரம்பத்துல இருந்து திருப்பி சொல்றேன், ரிப்பீட் பண்றேன், உழைப்ப போட்டுருவோம். அதுக்கான ரிசல்ட் வில் கம். அவ்வளவுதான். தேங்க்யூ. சரி, அதுதான் இன்னைக்கு நம்ம பேச வந்த பாயிண்ட். திருப்பி நம்ம அடுத்தடுத்த இதுல வந்து அண்ணா வந்து அனௌன்ஸ் பண்ற போது மேனிஃபெஸ்டோ டீடைல்ஸ், அடுத்து ஃபார்மர்ஸ்க்கு என்ன பண்ண போறாரு, இந்த மாதிரி நிறைய டீடைல்ஸ் வரும். ஸோ நம்ம இதெல்லாம் ரொம்ப பெரிய ரீச்சா இருக்கும். ஸோ நம்ம அதை வந்து எடுத்து அந்த டாபிக்லயும் இதுக்கப்புறம் பேசுவோம். அண்ட் இந்த டாபிக்கை நீங்க எந்த ஸ்பேஸ்லயோ எங்கேயோ ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ வேற டிவிக்கியன்ஸ் கிட்ட யார்கிட்ட பேசினாலும் அவங்க கிட்ட இதை இன்ஃபார்ம் பண்ணிடுங்க இந்த மாதிரி பண்ண சொல்லி. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம சைடும் நெட்வொர்க்கிங் அவசியம். ஆனா கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து என்கேஜ்டா போடணும் இது பண்ற வரைக்கும். சொல்லுங்க, புரியல, என்ன சொல்றீங்க? இல்ல கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து என்கேஜ்டா வச்சுக்கோங்கண்ணா அந்த எலெக்ஷன் டேட் வந்து. கண்டிப்பா 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 ஷூர். நம்ம இல்ல எப்படியுமே டெய்லி போட்டுறாங்க. இனிமே எல்லாருமே ஒரு யூனிஃபைடா அப்புறம் பிளான் பண்ணி போட்டுட்டே இருப்போம். ஏன்னா we have to repeat these things to reach that so that everyone எல்லாருக்கும் இது ரீச் அவுட் ஆகிற அளவுக்கு நம்ம பண்ணிட்டே இருப்போம் கண்டிப்பா. அதே மாதிரி நீங்களும் எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. இது வரைக்கும் பேசினவங்க பேசாதவங்க எல்லாரும் டைம் ஒதுக்கி உங்களால எந்த ஸ்பேஸ்ல எந்த டைம்ல பேச முடியுமோ அட்லீஸ்ட் ஒரு வாட்டி பேசிருங்க. ஏன்னா இங்க வந்து the more people who can come and talk, அவங்க வாய்ஸை ரெஜிஸ்டர் பண்ணணும், அவங்க எக்ஸ்பீரியன்ஸை சொல்லணும், அதுல இருந்து ஒருத்தருக்கு ஒரு புது ஐடியா கிடைக்கும். இப்ப நமக்குள்ள ஒரு 4 பேர் 5 பேர் பேசணும் இல்லையா, அந்த மாதிரி இன்னொருத்தவங்க நிறைய பேர் பேச பேச we will
பிரெயின் ஸ்ட்ராம் இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் ஒரு பிரெயினோ 2 பிரெயினோ இல்லாம நம்ம எல்லாரோட பிரெயினும் பிரெயின் ஸ்ட்ராம் பண்ணி வி கேன் அரைவ் அட் அ டிஃப்ரெண்ட் சொல்யூஷன். அது இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ணலாம், அதனால நம்மளுக்கு 10 ஓட்டு கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எது வேணா நடக்கலாம். ஸோ கீப் இதை ரொம்ப அலைவா வச்சுக்கலாம். நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம சைட்ல இருந்தும் நம்ம சைட்ல இருந்து ஷுவர் ஷார்ட்டா எலெக்ஷன் வரைக்கும் எல்லாருமே ரொம்ப எங்கேஜா இருங்க. நம்மளால முடிஞ்ச உழைப்பு என்ன உங்களால முடியுமோ, அந்த ரொம்ப சின்னதா இருந்தாலும் அந்த உழைப்பை போட்டுருவோம். அவ்வளவுதான் நம்ம சைட்ல இருந்து நம்ம அண்ணனுக்காக நம்ம செய்ய முடியாது. ஓகே, ஸோ வித் தட் நம்ம இன்னைக்கு எண்ட் பண்ணிக்கலாம். திருப்பி நம்ம பேசுவோம். வேற ஏதாவது டாபிக் ஏதாவது இருந்தாலும் நம்ம யார்கிட்ட வேணா நீங்க ரீச் அவுட் பண்ணலாம். எல்லாருமே இருக்காங்க, எங்கிட்டயும் ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ இங்க இருக்கவங்க எல்லாருமே எப்படியாவது யாருக்காவது இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. வேற ஏதாவது டாபிக் ஸ்பெசிஃபிக்கா நீங்க பேசணும், இல்ல இன்னைக்கு ஒரு 4 தொகுதியை பத்தி பேசுவோம், அங்க எப்படி கான்வாஸ் பண்ணிருக்காங்கன்ற அதை பத்தி பேசுவாங்க, நிலவரத்தை பத்தி பேசுவோம்னா அதையும் பண்ணுங்க. ஸோ வில் டேக் இட் ஃபார்வர்ட் அண்ட் மேக் இட் அ பிக் வின் ஃபார் அவர் லீடர். ஓகே, சரிங்க, அதோட முடிச்சுப்போம். தேங்க்ஸ் ஆல் ஃபார் ஜாயினிங். திருப்பி மீட் பண்ணுவோம், திருப்பி ஸ்கெடியூல் பண்ணுவோம் ஸ்பேசஸ். ஓகே, தேங்க்யூ, பை பை. பாய். ஓகே, தேங்க்யூ, பை பை.